நான் வந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டி பாரில் ஒர்க் பண்ணேன், வெளியே ப்ரைவேட் பாரில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பிட்ஸா பேப்பர்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். என்னென்னமோ. ஆனால் படிக்கிறதோடு சேர்ந்து வேலையும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இங்கேருந்து போன அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை செய்யலாம் அப்படின்றது கேள்விப்பட்டேன் தவிர வேலை செய்கிறது வந்து அவ்வளோ கடினமாக இருந்தது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கே நோட்டிஃபிகேஷன் வருது. நான் என்னமோ அது வந்து ஒரு ஐ டுக் இட் லைக் எ ஓமன், ஒரு குட் சைன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஓகே நம்ம வந்து எழுதி கிளியர் தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து வேலைக்கு போகிறதில்ல அப்படின்னா நம்ம எழுதுவோம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறேன். யூபிஎஸ்சிக்கு கரெக்டாக அந்த வருஷம் தான் எனக்கு ஏஜ் முடிஞ்சு போச்சு. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் வந்து ராகவேந்திரா கே ரவி, டிஎஸ்பி முதுகுருத்து சப்டிவிஷன். இங்கே ஒரு வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கு தூத்துக்குடியில் எடுத்தேன் ஃபார் எ இயர். அதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பியில் ஒரு வருஷம் வந்து நான் வந்து ட்ரைனிங் எடுத்தேன். ஸோ 2018 குரூப் 1 பேட்ச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு யூபிஎஸ்சி ட்ரைனராக இருந்திருக்கேன். எனக்கு ஒரு அகாடமி இருந்தது. ஸோ குமரன் ஐஏஎஸ் சென்டர்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கேன். ஸோ த ஜேர்னி ஹேட் பீன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸு வித் டிஃப்ரெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். நிறைய ஆக்சிடென்டல் டிசிஷன்ஸ் கூட எடுக்கப்பட்டிருக்கு என்னோடய லைஃப்பில். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூலிங் வந்து சென்னையில் தான் இருந்திருக்கு. ஹோல் ஸ்கூலிங் வந்து சென்னை. என்னோடய நேட்டிவும் சென்னை தான். ஏவி மேப்பன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஸ்கூலிங் பண்ணேன். ஸ்கூலிங் முடிச்சிட்ட உடனே பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணேன் சென்னையில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து எம்எஸ் பண்ணணும், மாஸ்டர்ஸ் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு நோக்கத்தில் யூரோப் வந்து பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஜெர்மனியில் ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் டியூஸ்பர்க் அண்ட் எசன் அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் நான் வந்து எம்எஸ் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே ஒரு ஃபார்மில் வந்து ஸ்டூடெண்ட் ஒர்க்கராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், நோக்கியா நெட்ஒர்க்ஸில். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா அங்கேயே எனக்கு வந்து பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸு ஜெர்மனியில். நான் வந்து இப்போ ஒரு யூனிவர்சிட்டி பாரில் ஒர்க் பண்ணேன், வெளியே ப்ரைவேட் பாரில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் பிட்ஸா பேப்பர்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். என்னென்னமோ பார்ட் டைம் ஜாப் பண்ணேன். என்னென்னா மெயினாக வந்து அந்த மணிக்காக இல்லைன்னாலும் அங்கே எல்லாருமே வேலை செய்வாங்க. வேலை செய்யும்போது நம்மளுக்கும் வேலை செய்யணும்னு தோணும். அங்கெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வந்து என்னோட பேட்சில் பார்த்திங்கன்னா ஒரு எம்பியோட பையன் கூட இருந்திருக்கான் ஜெர்மனியில். அவர் பார்த்திங்கன்னா அவர் கூட போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். சரி என்ன தான் அப்படின்றது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அங்கே ஜெர்மனியில் எந்த ஃபீஸும் இல்லை. எனக்கு நோக்கியாலேயும் நல்லா ஜாபு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3-4 மந்த்ஸ் நான் வந்து வேலை இல்லாமல் தான் இருந்திருக்கேன். சரி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படிக்கிறதோடு சேர்ந்து வேலையும் செய்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இங்கேருந்து போன அப்புறம் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை செய்யலாம் அப்படின்றது கேள்விப்பட்டேன் தவிர வேலை செய்கிறது வந்து அவ்வளோ கடினமாக இருந்தது. வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறது இனிஷியல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்ஸ் குறைஞ்சிரும். நம்ம வந்து இங்கே வந்த நோக்கம் வேறு. நம்மளுக்கு வந்து நல்ல வந்து கிரேட்ஸ் இருந்தால் தான், நல்ல ஒரு மார்க்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். இப்படி ஒரு சிந்தனையில் இருந்தேன்னா, ஆனால் அங்கே வேலை செஞ்ச அப்புறம் தான் தெரிஞ்சுது கிரேட்ஸும் இம்பார்ட்டண்ட்டு. பட் பேரலல் டாஸ்கிங், மல்டி டாஸ்கிங், நிறைய விஷயங்கள் ஒரே வாட்டி பண்ணுறது, அதில் உங்களோட பிரெயின் எப்படி ட்ரெயின் ஆகும், கஷ்டங்கள் வேணா, படிக்கிறது மட்டும்தான் சக்ஸஸ் இல்லை,
எல்லாத்தையும் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அது உணர்றது கூட வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு புரிய ஆரம்பிச்சது. அப்புறம் நோக்கியா நெட்ஒர்க்ஸில் வேலை கிடச்ச அப்புறம் மாதத்துக்கு 800 யூரோஸ் கொடுப்பாங்க, $1000 பர் மந்த்து. அப்படியே வந்து 20 ஹவர்ஸ் பர் வீக் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நல்ல ஒரு ஜேர்னி அது எனக்கு. நான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த யூனிவர்சிட்டியில். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் தான். அதில் நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ்னு பிரித்தா உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான தமிழ் மக்கள், வந்து சவுத் இந்தியன் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு க்ளோஸ் நெட் இருந்து அப்புறம் அந்த டைம்லேருந்து நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் யோசிக்க ஆரம்பித்தோம். ஒருத்தர் ஒரு திசையில் போயிட்டாங்க. நான் வந்து அப்போ யோசித்தது என்னென்னா, ஒரு நல்ல ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேரில் வந்து ரொம்ப அந்த வெறியாக இருந்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னாலே ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தேன். ஏன்னா என்னோடய 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸு. நான் 10th பார்த்தீங்கன்னா வந்து NIT ப்ரோக்ராம்லாம் பண்ணேன். அப்போது GNIT வந்து இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயருக்குள்ளேயே முடிச்சிட்டேன் நான் அப்போவே. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில், ஒரு பேஷனில், கம்ப்யூட்டர் சயின்ஸில் அங்கே ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு அதே மாதிரி நல்லாவும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து என்னோடய இதில் இருந்தது. இந்த ஜேர்னிக்கு அப்புறம் நான் வந்து US போனேன். அதுக்கு யூஎஸில் பார்த்திங்கன்னா ஒரு 3.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவென்ச்சுவலி ஐ ரிட்டர்ன் பேக் டு இந்தியா டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். ஒரு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸில் வந்து ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. நான் திரும்பி போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் போகிறதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஹேப்பன் ஹியர். ஒரு பர்சனல் இஷ்யூஸ்லாம் நிறைய ஆகி அதுக்கப்புறம் நான் இங்கே தங்க வேண்டியதாக போச்சு. இங்கே 1 இயர் கிட்ட நான் வந்து ஒன்றும் வேலை செய்யலை. ஒரு அரௌண்ட் 2010 and 11 அந்த பீரியடில் தான் நான் வந்து இங்கே வந்துட்டேன். வந்துட்டு அப்புறம் இங்கே வேலை செஞ்சு வந்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் இல்லை. பர்சனல் இஷ்யூஸ் எல்லாமே முடிச்சுக்கிறதுக்கு எங்களோட பேரண்ட்ஸ் ஹெல்த் இஷ்யூ அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்பி ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2010 அந்த டைமில் நான் வந்து டெல்லி போகிறேன். டெல்லியில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 2-3 வாட்டி டெல்லி போயிட்டு வந்தேன் ஆக்சுவலி. ஸோ 2-3 வாட்டி டெல்லி போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்தபோது எப்படி வேலை செய்கிறது, எப்படி வந்து காசு சம்பாதிக்கிறது, இப்படி இருந்த ஒரு சிந்தனை இந்த பர்சனல் வந்து இஷ்யூஸ்னால எனக்கு வந்து சிந்தனை மாற ஆரம்பிச்சது. காசு வந்து செகண்டரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக கெரியரில் ஒரு சேஞ்சு இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது தவிர, ஆனால் எந்த பக்கம் போகணும்னு எனக்கு தெரியாத ஒரு ஃபீலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் டெல்லி போனேன்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த டைமில் வந்து எனக்கு சில பேர் வந்து மீட் பண்ணுறாங்க டெல்லியில். மீட் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி UPSC படித்து கூட நீங்கள் வந்து எழுதிட்டு யூ கேன் ஹாவ் எ கெரியர், நீங்கள் ஒரு சேஞ்ச் எதிர்பார்க்குறீங்கள அப்படின்னு சொன்னால், நான் அப்போ வந்து ஒரு 28 to 29 அந்த மாதிரி ஏஜில் இருந்தேன். ஸோ என்ன இவ்வளோ ஏஜுக்கு அப்புறம் முடியுமா, இது வந்து நடக்கிற விஷயமா, அதுவும் வந்து அவ்வளோ வெறித்தனமாக நான் கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருந்துட்டு ஒரு கெரியரை வந்து கம்ப்ளீட்டாக கெரியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, அந்த கெரியரை வந்து டோட்டலாக ஷிஃப்ட் பண்ணுறது நடக்கிற விஷயமா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் டெல்லிக்கு ஈவென்ச்சுவலாக போகும்போது நான் என்னோட ஆல்மோஸ்ட் லைக் 7-8 வயசு பசங்க, கம்மியான பசங்களோட நான் வந்து மிங்கிளாக ஆரம்பித்து சாஃப்ட்வேர்லேயும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி எடுத்துக்கிட்டு அது வேலை செஞ்சுக்கிட்டு இன் பேரலல் வந்து இந்த UPSCயை வந்து ரிஃபர் பண்ண ஆரம்பித்தேன். என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கும் போது டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து நான் மீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம், சார் இங்கே வந்து இந்த மாதிரி வந்து மெட்டீரியல் டெவலப் பண்ணணும்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸில், இந்த இடத்துல வந்து கிளாஸ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க எக்கனாமிக்ஸில், இப்படி வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து அப்போது பைஜூஸ் IAS வந்து அப்போ தான் இன்னும் கிளாஸஸ்லாம் ஆரம்பிக்கல அவங்களுக்கு, பைஜூஸ் IAS அகாடமின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இருந்தது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த மெட்டீரியல் போட்டு என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து அங்கே டிஃப்ரெண்ட் இடத்துல வந்து போய் கிளாஸஸ் எடுக்க ஆரம்பித்தேன்.
இனிஷியலாக வந்து ஜாலியாக தான் போச்சு. சாஃப்ட்வேர் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுவும் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பப்போ கிளைண்ட்டுக்கிட்ட போயிட்டு வருவேன். குர்கானில் இருந்தது கிளைண்ட்டு. ஸோ போயிட்டு வரேன். நல்லா ஒரு ஜேர்னியாக இருந்தது. ஸ்லோவாக எனக்கே தெரியாமல் அப்சர்வ் ஆகிட்டேன் அந்த யூபிஎஸ்சியில். டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் கற்றுக்க ஆரம்பித்து ஈவென்ச்சுவலி பை 2013 எண்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டட் என்ஜாயிங் தி ட்ரைனிங் ப்ரோக்ராம். அந்த ட்ரைனிங் கொடுக்கறது வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பித்து சாஃப்ட்வேரை விட்டுட்டேன். ஆல் டுகெதர் சாஃப்ட்வேரை விட்டுட்டு மொத்தம் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸையும் மாஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவென்ச்சுவலி அப்போ தான் வந்து யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் ப்ரோக்ராம் வந்து மாற ஆரம்பித்தோடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எல்லாம் மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் வந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அது மக்களுக்கு சொல்லும்போது, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. ஓகே, நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கும் வர ஆரம்பிச்சது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் நம்ப ஆரம்பித்தாங்க. அப்போது சில அகாடமியில் என்ன ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கூப்பிடுவாங்க, சில அகாடமியில் ஜியாகிரஃபி கூப்பிடுவாங்க, சில அகாடமியில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸு, சில அகாடமியில் மெயின்ஸ் எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி ஆப்ஷனல், பப்ஏட் ஆப்ஷனல், இந்த மாதிரி வந்து எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈவென்ச்சுவலி ஹிஸ்ட்ரி, மாடர்ன் இந்தியா, அப்புறம் வந்து பாலிட்டி, இப்படி வந்து ஒன்று கூட ஒரு ஈச் சப்ஜெக்டை மாஸ்டர் பண்ண ஆரம்பித்தேன். அதோட இண்டிவிஜுவலி ஒரு சப்ஜெக்டும் கான்குவர் பண்ண ஆரம்பித்தேன், ஆரம்பித்த அப்புறம் அதுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போது எல்லா சப்ஜெக்ட்ஸும் மாஸ்டர் பண்ண அப்புறம் என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு 6 அகாடமி வந்து அக்ராஸ் இந்தியா 6 அகாடமிஸில் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஈவென்ச்சுவலி பை 2014 டீச் பண்ண ஆரம்பித்து பயங்கர பிஸியாக எல்லா டைமும் மேக்ஸிமம் ஃப்ளை பண்ணுறது, அங்கே போய் கிளாஸ் எடுக்கிறது, திரும்பி வர்றது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு ஒரு சிந்தனை வருது, அகாடமியை ஃப்ளோட் பண்ணுவோம், அகாடமியை வச்சா கண்டிப்பாக நல்லா வரும் அப்படின்னு ஒரு யோசனை வருது. அப்போ நான் ஒரு அகாடமியில் சிஇஓவாக இருந்திருக்கேன், ஒரு அகாடமியில் வந்து ட்ரைனராக இருந்திருக்கேன், இன்னொரு அகாடமியில் பார்த்தீங்கன்னா போர்டு மெம்பர்ஸாக இருந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது, ஆனால் வந்து ஒரு அகாடமியோட ஓனர் அப்படின்னு நான் பொறுக்கி சிந்தனை வரல. திடீர்னு அந்த சிந்தனை வந்து 2014 வரும்போது சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். அப்போது இங்கே என்னோடய பிரதர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ மார்க்கெட்டில் பார்த்தோன்னா யாருமே வந்து இப்போ கிளியர் பண்ணவங்க வந்து எடுக்கிறதில்ல. இப்போ கிளியர் பண்ணவங்க, இந்த ட்ரெண்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அந்த பாதையை கடந்து போய் அக்கறைக்கு போனவங்க வந்து பார்த்தோன்னா எப்போவோ ஐஏஎஸ் ஆகி, எப்போவோ ஐபிஎஸ் ஆகி, இல்லைனா வந்து அப்போ எப்போ ஐஎஃப்எஸ்ஓ குரூப் 1 ஆஃபீஸராக இருப்பாங்க 30 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி. அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டில் இருக்கும்போது தே வுட் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். அவங்க வந்து கெரியர் பாத்துக்கு வந்து கைடன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் இப்போ கிளியர் பண்ணவங்க, இந்த ட்ரெண்டில் கிளியர் பண்ணவங்க, அவங்க வந்து அகாடமி வச்சு அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் குருகுலா சிஸ்டம் டைப் ஆஃப் வந்து கோச்சிங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்தனையை வந்து அது விதைக்கிறாங்க. அந்த விதையை விதைச்சோடனே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா நம்ம எழுதுவோம் அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறேன். யூபிஎஸ்சிக்கு கரெக்டாக அந்த வருஷம்தான் எனக்கு ஏஜ் முடிஞ்சு போச்சு. யூபிஎஸ்சிக்கு எழுத முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் அட்டெம்ப்ட் இருந்தாலும் எழுதலை. இதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ட்ரைனிங்கில் பிஸியாக இருந்து அதுவே என்ஜாய் பண்ண ஆரம்பித்து நம்ம எழுத வேணாம். இனிஷியலாக வந்து சக்ஸஸ் ஆகணும்னு இருந்தது. அப்போ ஆனாலும் லேட்டரான வந்து வேணாம் அப்படின்னு நினச்ச அப்புறம் வேறு மாதிரி போயிட்டேன். ஃபைனலாக நான் திரும்பி எழுதணும்னு நினைக்கும் போது அட்டெம்ப்ட் இல்லை. நான் ஜூலை 10 பிறந்திருப்பேன். 15 எனக்கு வந்து அட்டெம்ப்ட் முடிஞ்சு போச்சு. இப்போது கரெக்டாக வந்து குரூப் 1 பற்றி எனக்கு சிந்தனை இல்லை. அந்த குரூப் 1 பக்கம் டைவெர்ட் ஆகுமான்னு எனக்கு வந்து யோசித்து கூட பார்க்கல. எனக்கு தமிழ் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. எனக்கு தமிழ் பேச தெரியும், அவ்வளோதான். அந்த தமிழ் கூட கரெக்டாக பேச தெரியாது. தேங்க்ஸ் டு ராமநாதபுரம் அண்ட் தேங்க்ஸ் டு தூத்துக்குடி எனக்கு தமிழ் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணிச்சு. ஈவென்ச்சுவலி தமிழில் ஃப்ளோவாக பேசும்போது நிறைய வந்து தவறுகள், அந்த ஒத்த மொழி அதெல்லாம் வராமல் நீட்டாக வந்து ஓரளவுக்கு வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். லாஸ்ட் 2.5 இயர்ஸில் தமிழ் நல்லா கரெக்டாகிடுச்சு. தமிழை பற்றி திரும்பி நான் முன்னாடி போனால்
அந்த தமிழில் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் குரூப் 1 கிளியர் பண்ணால் கண்டிப்பாக இந்த ப்ரொபேஷன் முடிகிறதுக்குள்ளே தமிழ் கிளியர் பண்ணி ஆகணும், ஓரல் அண்ட் ரிட்டன். இது வேற சொன்னாங்க. எப்படி குரூப் 1 கிளியர் பண்ணுறது? நம்மளுக்கு தமிழ் தெரியாது, எழுதவும் படிக்கவும் தெரியாது. ஒரு லாங்குவேஜ் சடனாக அப்படியே டக்குன்னெலாம் வந்துடாது. அப்போது நான் யோசித்தது ஒன்று தான், நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் குரூப் 1 மட்டும்தான். ஒரு இன்ஸ்டியூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து ட்ரைனராக எஸ்டாப்ளிஷ் ஆகிறது ஈஸி தான். ஆனால் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இது ஈஸியாக சக்ஸஸ் அட்டைன் பண்ண முடியும், அப்படின்னு ஒரு நம்பிக்கையை விதைக்கணும் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு. அப்படின்னா அடுத்த வர வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு விதைக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஜேர்னியை போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து நிறைய மென்டார்ஸு குரூப் 1ல் எனக்கு நிறைய வந்து கைடெலாம் நிறைய பேர் நிறைய கைடன்ஸ்லாம் நிறைய கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேணால் புது ஃபீல்டு எனக்கு யூபிஎஸ்சின்னா நான் வந்து யார்கிட்டையும் கேட்க தேவையில்ல. ஆனால் டிஎன்பிசின்னு வரும்போது நிறைய கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட வந்து சேர்மன் அண்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அவங்களும் ட்ரைனராக இருக்காங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்டலாம் கேட்டேன். அவங்க கேட்டோன்னே இல்லை நீங்கள் குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடினா ஒரு சிக்னிஃபிகன்ட் போர்ஷன் வந்து எக்ஸாம்லேயே தமிழ் இருந்தது அப்படின்னாங்க. எக்ஸாம்லேயே தமிழ் இருந்தது அப்படின்னா இப்போ அந்த தமிழ் வந்து எடுத்துட்டாங்க. எப்படின்னா நீங்கள் வந்து தமிழில் எழுதலாம் அந்த ஒரு 75 மார்க்ஸை, இல்லைனா இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆசை பிறக்குது. அந்த ஒரு ஆசை பிறக்குது. ஓகே, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்மளும் எழுதலாம், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கே நோட்டிஃபிகேஷன் வருது. நான் என்னமோ அது வந்து ஒரு ஐ டுக் இட் லைக் எ ஓமன், ஒரு குட் சைன் மாதிரி எடுத்துக்கிட்டு ஓகே நம்ம வந்து எழுதி கிளியர் தான் பண்ண போகிறோம், நம்ம வந்து வேலைக்கு போகிறதில்ல, இது நம்ம வந்து இதை வச்சு கமர்ஷியலாக வந்து இன்ஸ்டியூட்டை ஃப்ளோட் பண்ண போகிறோம். அப்போது வந்து இதில் எழுதுறதுல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சும்மா போயிட்டு டைரெக்டாக அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு எதுவுமே படிக்கல, ஒன்றும் செய்யலை, அப்படியே போனேன் வந்துட்டேன். அந்த எக்ஸாம் எழுதுனது ஆல்மோஸ்ட் மறந்தாச்சு. ஏன்னா அப்போல்லாம் ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா ப்ரிலிம்ஸ் எழுதிட்டா அது எப்போவோ வரும், ரிசல்ட்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பல மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த ரிசல்ட் வருது. அப்போதைக்கு நான் பிஸியாக ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் பாப்புலர் ட்ரைனர் ஆகி இன்னும் டிஃப்ரெண்ட் அகாடமிஸில் டீச் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு 3 மாதம்தான் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து 3 மாதத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமு இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தான் வந்து நம்ம யூபிஎஸ்சியில் ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதெல்லாம் இருந்தாலும் டிஎன்பிசிக்குன்னு ஒரு தனி மரியாதை செலுத்தணும். என்னோடய நம்பிக்கை எப்போவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கூடயும் சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போது ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி ஒரு மரியாதை செலுத்தலைன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு மரியாதையும் செலுத்தாது. அதே மாதிரி ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் ஒரு தன்மை இருக்கும், ஒரு தன்மை. அந்த தனித்தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அது தனித்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு டைம் அது மேலே வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் டைம் ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதை வந்து அது மேலே டைம் செலுத்தலைன்னா அது கண்டிப்பாக அது நம்மளுக்கு மரியாதை கொடுக்காது. நம்ம என்ன தான் அதை முட்டி மோதி அதுலேருந்து சக்ஸஸ் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். 3 மாதன்றது எப்படி பார்த்தோம் வந்து எப்படி ஐயோ இப்படி கொடுத்துருக்காங்களே, இதுக்கு பாஸ் ஆகாமலே இருந்துக்கலாமே. ஆனால் அதுதான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு, அதுதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த லாஸ்ட் அட்டெம்ப்ட் அதுக்கு மேலே எடுக்க முடியாது. எனக்கும் அதுவும் 35 வயசு தான். அதுக்கு மேலே வந்து நீங்கள் உள்ளே போக முடியாது. இப்படி ஒரு நிலைமையில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன யோசிக்கிறது, என்ன பண்ணுறது? இது 3 மாதம் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கமிட்மெண்ட் வேறு கொடுத்துட்டேன், நிறைய இன்ஸ்டிடியூட்ஸில் கமிட்மெண்ட் வேறு கொடுத்துட்டேன். இன் பேரலாக எப்படி படிக்கிறது? எல்லாரும் 2-3 வருஷமாக படித்தது இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 வருஷம் படித்தது நான் 3 மாதத்தில் படிக்கணும். சரி, அந்த 3 மாதம் கூட முழுசாக நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஒரு இடத்துல ஆப்ஷனல் எடுத்துகிட்டு இருக்கேன், ஒரு இடத்துல மெயின்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், இன்னொரு சிட்டிக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி செஷன்ஸு கட் பண்ணால் கூட கண்டிப்பாக சில இன்ஸ்டியூட்ஸில் நம்ம போயே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலமையில் பைண்ட் ஓவரில் இருந்தேன். கடவுளே நினச்சிக்கிட்டு
கரெக்டாக பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து இன்ஸ்டிடியூட்ஸுக்கு போகிற மாதிரியும் 4 நாள் வந்து படிக்கிற மாதிரியும் பிரித்தேன். வேறு வழியே இல்லை. அப்போ எனக்கு வந்து எழுதி பார்க்க, அது ரிவ்யூ பார்க்க எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா வந்து என்ன தான் வந்து நான் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கில் இருக்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவாலுவேட் பண்ணியிருக்கலாம், வந்து கைடன் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த டிஎன்பிசிக்குன்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து அந்த தன்மையை புரிஞ்சுக்கணும், அங்கே நம்ம ஸ்டூடெண்ட்டாக மாறணும், எழுதி காட்டி அவன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளை வந்து ஒரு வார்த்தை விட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் மாதிரி மாறணும். அப்போ தான் வந்து அது நான் சொன்னேன்ல உங்ககிட்ட இப்போ ரீசெண்டாக இப்போ தான் சொன்னேன், அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஒரு எக்ஸாமுக்கு என்ன மரியாதை இருக்கோ அந்த மரியாதையை செலுத்தலைன்னா அந்த எக்ஸாம் நம்மளுக்கு மரியாதை செலுத்தாது. அந்த மரியாதையை நம்ம செலுத்தணும்னா அதுக்கு பணிவு வேணும்னா பணிவு கொடுக்கணும், அதுக்கு வந்து டைம் கொடுக்கணும், டைம் கேட்குதுன்னா டைம் கொடுக்கணும், நல்ல ஒரு 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 கான்சன்ட்ரேஷன் கேட்குதுன்னா நம்ம அந்த கான்சன்ட்ரேஷனை அதுக்கு வந்து கொடுத்தாகணும். அப்போ தான் என்ன வேணுமோ அதான் கொடுக்கணும். அதை கொடுத்ததான் வந்து அது திரும்பி ரிட்டர்ன் கொடுக்குன்றது நாம் என்னோட முழு நம்பிக்கை அது. இது நிறைய பேர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நான் எப்பப்போ சொல்லிகிட்டு இருப்பேன். அப்போது 3 மாதத்தில் எப்படியோ முட்டி மோதி அந்த எக்ஸாமினேஷனை எழுதிட்டு அந்த எக்ஸாமினேஷனை வந்து சப்மிட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸில் எழுதி டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து ஒரு மெயின்ஸ் லெவல்லையோ இன்டர்வியூ லெவல்லையோ வந்து நம்ம வந்து நிறையெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணதில்லை, நிறைய போனதில்லை. இதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வரும்போது பயங்கர ஒரு ஃபீலு, கண்டிப்பாக நம்மளுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. வந்துட்டு அப்புறம் இன்ஸ்டியூட்டை ஃப்ளோட் பண்ணுறதுக்கான வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்ஸ்டியூட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் வந்துட்டு அண்ணா நகரில் வந்து அண்ணா நகர் வந்து ஒரு பாப்புலர் ஹப்பு சென்னையில், அங்கே வந்து இடத்த பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டு டீச்சர்ஸ்லாம் எதுவுமே ரெக்ரூட் பண்ணலை. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸும் மோஸ்ட்லி நானே தான் எடுத்துகிட்டு இருந்தேன். 2-3 டீச்சர்ஸ் கூட வரேன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு மைண்டில் இருந்திருக்கு. ரிசல்ட் வரல. 2-2.5 வருஷம் ஆகிப்போச்சு. மொத்தமாக வந்து எல்லாமே ஃபைனலாக வந்து நான் வந்து ட்ரைனிங் வரத்துக்கு ப்ரிலிம்ஸ் எழுதுனதுலேருந்து ட்ரைனிங்க்கு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3.5 வருஷமாக என்னமோ ஆகிப்போச்சு. ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரும், ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் ரிசல்ட்டு, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்கு, இப்படி தான் போச்சு. என்னோடய பேட்சில் எல்லாருக்குமே வந்து இந்த ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒருத்தங்க வந்து 21 வயசில் எழுதியிருப்பாங்க, ஆனால் அவங்க ட்ரைனிங் வரும்போது பார்த்தீங்கன்னா 24-25 வயசு 25 வயசில் தான் வந்து சேர்ந்துருப்பாங்க ட்ரைனிங்கில். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்காக 3.5 வருஷம் 4 வருஷம் போயிடுச்சு. இப்போது இன்னும் அந்த ஃபாஸ்டர் ப்ராசஸிங் ஆயிடுச்சு இப்போ ரீசன்ட் பேட்சஸ்லாம். ஆனால் நாங்கள் பண்ணும்போது இப்படி இருந்தது. நான் திரும்பி என்னோடய ஜேர்னியை சொல்லணும்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இன்டர்வியூ வருது. அந்த இன்டர்வியூக்கு நான் போகிறேன். இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூக்குன்னு தனி ப்ரிப்பரேஷன் செலுத்தணும்னு ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன். அது டிஎன்பிசி இன்டர்வியூ வேறு, நான் யூபிஎஸ்சி இன்டர்வியூக்கு ட்ரைன் பண்ணுவேன். ஆனால் டிஎன்பிசி இன்டர்வியூனா ஃபேக்ட் ஓரியன்டாக இருக்கும், அனாலிசிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ டக்குன்னு அவங்க கொஷின் கேட்பாங்க, வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபேக்ட் பேஸ்டு கான்செப்டை வந்து சொல்லிடணும். ரொம்ப அனலைஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, ஓரளவுக்கு அனலைசிஸ் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ நான் அந்த இன்டர்வியூன்றது ஒரு தனி ஜேர்னி. அது இன்டர்வியூவில் போயிட்டு கூட வெளியே வரேன். நான் வெளியே வரும்போதே நான் சொல்லிகிட்டு இருந்தேன், வந்து ஒரு 30-35 மினிட்ஸ் இன்டர்வியூ நடந்தது, கண்டிப்பாக ஃபுல் ஸ்கேல் வந்துடும் மார்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அங்கேருந்து ஒரு வாரத்தில் எனக்கு வந்து ரிசல்ட் வருது. ரிசல்ட் வரும்போது எனக்கு வந்து ஆர்டிஓவுக்கு அந்த டெப்யூட்டி கலெக்டருக்கு எனக்கு மார்க் பத்தலை. அப்போது டிஎஸ்பி தான் கிடைக்குது. டிஎஸ்பி, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் அண்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் கமர்ஷியல் டேக்ஸ், இந்த 3மே வேலை இருக்குது. என்னோட பக்கத்தில் உட்காந்த கவுன்சிலிங்கில் உட்காந்தவங்க யாருமே எனக்கு தெரியாது. 1-2 பேர் அப்பப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது இல்லை அந்த மாதிரி தான் தெரியும், தவிர ஆல்மோஸ்ட் யாருமே தெரியாதப்போ நான் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்போ கூட அட்வைஸ் பண்ணுறாங்க, சார் உங்களோட கெரியருக்கு டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நல்ல ஒரு டைம் கிடைக்கும், சாட்டர்டே சண்டே லீவு, டிஎஸ்பி எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு.
ஆனால் என்னோடய ஃபீலிங் என்னென்னா டிஎஸ்பி எடுத்தால் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் இருக்கும். நம்ம ஊர் ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து டிஎஸ்பின்னா வந்து எல்லாருக்குமே ஒரு 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 சின்ன பசங்களுக்கு பர்டிகுலராக ஒரு 12th ஸ்டாண்டர்ட் முடிக்கிறவங்களுக்கு, ஒரு டிகிரி முடிக்கிறவங்களுக்கு, ஒரு ட்ரைனிங்க்கு வர்றவங்களுக்கு, அப்போ வந்து ஒரு டிஎஸ்பின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நோன் ப்ரொஃபஷன் அண்ட் பவர்ஃபுல் ப்ரொஃபஷன் அப்படின்றது வந்து தெரியும். நம்ம என்ன சேரவா போகிறோம், நம்ம வந்து பேருக்கு தானே அந்த வேலை எடுக்கிறோம். அப்போ பேருக்கு எடுக்கும்போது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான போஸ்ட்டே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணங்கிட்டையும் கேட்டேன், என்னோடய வீட்டில் கேட்டேன், என்னோடய க்ளோஸ் நெட் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டேன். அவங்ககிட்டலாம் கேட்டபோது இதெல்லாம் வந்து டிசிஷன் இஸ் ரைட்டுன்னு சொல்லி மொத்தத்துக்கு நான் டிஎஸ்பி கவுன்சிலிங்கில் எடுத்துகிட்டு இதை போஸ்டிங்கை பற்றி மறந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஃபுல்லாக இன்ஸ்டியூட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா, இங்கே வீட்லேயே ஒரு 100 பேர் பிடிக்கிற இடம் இருக்குது. அந்த பிடிக்கிற இடம் இருக்குது, அதையே வந்து ஆல்ட்ரு பண்ணி ஒரு இன்ஸ்டியூட் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு தெரியும், ஒரு 100 பேர்கிட்ட ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், ஆப்ஷனல், யூபிஎஸ்சி மட்டும்தான் டீச் பண்ணேன், வேறு எதுவுமே டீச் பண்ணல. டீச் பண்ணி மிச்ச டைமில் வந்து வெளியே அகாடமிஸில் டீச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ரெவன்யூ ஜென்ரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. Success in one of the competitive examinations with so much difficulty கிடச்சிருச்சு. இது ரெண்டுமே பேரலாக ஒர்க் அவுட் ஆகும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் வரும்போது ஆகஸ்ட் செப்டம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் ஜூன் தான் என் டார்கெட்டு. ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டு ஒரு ஓப்பன் பண்ணணும், முக்கியமாக அண்ணா நகரில் தான் ஓப்பன் பண்ணணுன்றது தலையில் அப்படியே ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவென்ச்சுவலி என்னோடய பர்சனல் இஷ்யூஸ் திரும்பி நான் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது, நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மிஷனில் இருந்தேன். வந்து கல்யாணத்தை பற்றி இருக்கக்கூடாது, கல்யாணத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், இதோ பண்ணுறேன் கல்யாணம், அதோ பண்ணுறேன் கல்யாணம், இதோ கண்டிப்பாக இந்த வருஷம் முடிஞ்சிடும், இன்னும் 2 மாதத்தில் கல்யாணம், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கேன். தவிர பட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டுவோர்ட்ஸ் மேரேஜ் அந்த இன்ஸ்டிடியூஷன் பக்கம் எனக்கு வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. என்ன நடந்ததுன்னு தெரியல, வீட்டில் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, எங்கள் அண்ணன் என்ன நினச்சான்னு தெரியல. ஈவென்ச்சுவலி கரெக்டாக அந்த டைமு அடுத்த வருஷம் ஏப்ரல், இது ஆகஸ்ட்டில் கிடைக்குது கவுன்சிலிங்கில், அடுத்த வருஷம் ஏப்ரலில் நான் முக்கால்வாசி வேலைகளை முடிச்சுட்டேன். இன்ஸ்டியூட் வைக்கிற இடமும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஃபேக்கல்ட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்ஸ்டியூட்டை கண்டிப்பாக ஃப்ளோட் பண்ணுறோம், மார்க்கெட்டிங் ஆரம்பிப்போம், வெப்சைட் எல்லாமே ரெடி. வந்து ஒரே கொள்கை, இன்ஸ்டியூட்டை ஃப்ளோட் பண்ணுறோம். இந்த ஒரு தொழில் இருக்கும்போது திடீர்னு எங்கள் வீட்டில் ஒரு இன்விடேஷன் லெட்டர் ஒன்று வருது. எங்களோட ஏடிஜிபி சார் டிஎன்பிஏலேருந்து இந்த மாதிரி இந்தாம் தேதி வந்து மே 1 வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில் லெட்டர் வரும்போது இங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா தே ஃபெல்ட் வெரி ஹாப்பி. திடீர்னு என்னடா அது ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் யாருமே போலீஸ் இல்லை. இந்த போலீஸிங்கை பற்றி சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. எல்லாருமே பியூர் பிஸ்னஸ் ஃபேமிலி, இல்லைனா வந்து ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் ஃபேமிலி, ப்ரைவேட் செக்டார் ஃபேமிலி தான். இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னு இந்த மாதிரி போகிறது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு. யாருக்குமே இந்த போலீஸுக்குன்னா என்னன்னு தெரியாது. ஏதோ டிஎஸ்பி அப்படின்னு தெரியும். முக்கால்வாசி கரெக்டாக சொல்லணுன்னா எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த முழுசாக போலீஸ் ஸ்டேஷன் கூட எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு புரியாது. எனக்கும் அந்த அவங்களுக்கு சொல்லணும், இது எப்படி இருக்குன்னு கூட சொல்லணும்னு கூட எனக்கும் தோணலை. எனக்கும் கம்மியான நாலேஜ் தான். இந்த ட்ரைனிங் கூட எப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. சரி, ஏப்ரல் 10 போல் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க 2018. இந்த மாதிரி நீ போகணும், நீ வந்து கண்டிப்பாக ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு. என்னது இது? நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன், இதனால தான் நீங்கள் வந்து என்ன இதில் தள்ளுறீங்களா, என்னை டைவர்ட் பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு நான் வந்து கேட்குறேன். இந்த கான்வர்சேஷன் வந்து பெருசாக போகுது. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து இதில் என்ட்ரு ஆனன்னா நீ வந்து இப்போது 107-108 கிலோ இருந்தப்போ ஃபிசிக்கலி ஃபிட்டும் ஆகவ, இங்கே பெரியம்மாலாம் சொல்கிறாங்க, ஃபிசிக்கலி ஃபிட்டும் ஆகவ நீ வந்து ரொம்ப அந்த குண்டாக இருக்கிறது வந்து குறையும். நீ ஈவென்ச்சுவலி இந்த வந்து உனக்கு டிசீசஸ்
டிசீசஸ்லாம் எதுவும் வராது, யூ வில் பி ஹெல்த்தி. இது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கிய இப்போது ட்ரைனிங்கில், மூச்சு விட கூட டைம் இல்லை. ஸோ அதனால் வந்து நீ அதில் ஒரு வேலைன்னு ஒன்று போயிட்டேன்னா நீ நல்லா அந்த ஒரு டிசிப்ளின் வந்துடும், கரெக்ட் டைமுக்கு சாப்பிடுவேன், கரெக்ட் டைமுக்கு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு என்ன நினச்சிட்டாங்க, இது ஏதோ வந்து டிஎஸ்பின்னா சூப்பர்வைசிங் ஒர்க்கு, அந்த 10 to 5 ஒர்க்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்க எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரியாலிட்டி உண்மையாக சொல்லணும்னா போலீஸ் தான் பிஸியாக இருப்பாங்க, 24/7 தெரியும் தவிர, ஆனால் டிஎஸ்பிக்கு அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு ஒரு சிந்தனையில் நானும் இருந்திருக்கேன், இங்கே வீட்லேயும் இருந்திருக்காங்க. இல்லை எப்படியாவது இவங்களை வந்து முறக்கடிச்சிட்டு நம்ம ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து கடைசியாக கேட்டான், இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுறா, நம்ம வந்து காசு சம்பாதிச்சிடலாம், ஆனால் வந்து இந்த வேலை நீ வந்த அப்புறம் எனக்கு என்னமோ பெருமையாக இருக்குது, நம்ம வீட்டுக்கே பெருமை சேருது, அதனால் வந்து ஒரு பியூரோக்ரஸியில் கண்டிப்பாக இருந்தால் அந்த ஒரு ஃபேமிலிக்கே ஒரு சப்போர்ட்டாக இருப்ப, அந்த ஒரு வீட்டுக்கும் ஒரு தோரணையாக இருக்கும். நம்ம என்ன தான் காசு சம்பாதிச்சாலும் அந்த ஒரு லைம் லைட்டில் போகணுன்னா கண்டிப்பாக ஒரு பப்ளிக் சர்வீஸில் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு அவனும் சொல்கிறேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டும் அட்வைஸ் பண்ணேன். சரின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் போகிறேன்.